நம்ம வீட்டில் எப்போவுமே என்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வண்டிக்கு போயிடுவேன்னு செல்வா சொல்கிறோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரிப்பும் வராது ஒன்றும் வராது ஃபோன் பார்த்து பைத்தியமாகி லாஸ்ட்டாக வீட்டிலே இருந்துருவா. அது மாதிரி தான் இன்றைக்கி இருந்தால் சிலிண்டர் வரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், வரவே இல்லையா. சரி பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக தானே சிலிண்டர் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு வெளியில் பேசாமல் நம்மளே சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடு வச்சாச்சு. சிலிண்டர்லாம் கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் தான் நமக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு தான். நான் எப்போவுமே உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் முட்டை குழம்பு மாதிரி வைப்பேன். ஏன்னா உருளைக்கிழங்கு மசியல் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கலாம்ல, ஒரே கல்லில் 2 மாங்காய், எப்படி நம்ம ஐடியா. இந்த முட்டை குழம்பு என்னைக்காவது பார்த்து வைப்பேன், பட் அன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்கும். இன்றைக்கி வச்சா போதும் பசிக்குது அப்படின்னு வச்சு உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் அரைச்சி ஊற்றலான்னு பார்த்தேன், பட் அது கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சா, சரி வேணாம் அப்படின்னு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு செல்வாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படின்னு அவன் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுதியா. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அதிலா கோடீஸ்வரி பிரணவ், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.